கோல மாவு இல்லாமல் கோலம் போடுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கோல மாவு இல்லாமல் நம்ம கோலம் போடுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இது வந்து பச்சரிசி மாவு தான். இந்த பச்சரிசி மாவு தான் வச்சு நான் கோலம் போடுறேன். இதில் வந்து நான் கோல மாவே கலக்கலை. கோல மாவு கலக்காமல் பச்சரிசி மாவு மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ கோல மாவு வாங்கலையே இல்லையேன்ட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வீட்டில் பச்சரிசி இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது ஒன்று தான். அதனால் அந்த பச்சரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு கடையில் கொடுத்து கோலம் போடுறதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து கோலத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. அப்படி அரைச்சி கொடுக்குற மாவு பார்த்திங்கன்னா நல்லா கோலம் போட வரும். அதே சமயத்தில் அது வந்து வெள்ளை வெள்ளையன்ட்டும் இருக்கும். அரிசி மாவில் கோலம் போட்டால் தான் நல்லது. இது வந்து நம்ம கோலம் காலையிலேயே எழுந்திரிச்சு கோலம் போடுறதுனால அந்த அரிசி மாவில் போடுறது வந்து எறும்புங்களுக்கு அந்த அரிசி மாவு வந்து ஃபுட்டாக இருக்கும். அதனால் அரிசி மாவில் கோலம் போடுறது நல்லது.